டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்பொழுதுமே சுவாரஸ்யமான பகுதி என்ன தெரியுமா? வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய கனவும் சரிவர அமைவது. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அந்த கனவுக்காகத்தான் உங்களுடைய போராட்டங்களும் அமைந்திருக்கும். வாழ்க்கை என்பது போராட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எப்படி எந்த நாள் எங்களை எப்படி அழைத்து கொண்டு போகிறது என்பது யாருக்குமே புரியாது. இருந்தாலும் அதை சுவாரஸ்யமாக நகர்த்த பழகிக்கொள்ளணும். உங்கள் மனசை எப்பொழுதுமே தெளிவாக நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் ஆரம்ப கதை எப்படி அமைய போகுது அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்திருந்த சித்திரை புத்தாண்டு. நிறைய பேர் இந்த ஒரு நாளுக்காக காத்திருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்களுடைய ஊர்களுக்கு போகணும், பெற்றோர்களை பார்க்கணும், உறவினர்களை பார்க்கணும், மாமா மாமியை பார்க்கணும், சித்தி சித்தப்பாவை பார்க்கணும், பாட்டி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அப்படி நிறைய எண்ணங்களோடு காத்திருப்பாங்க. தொழில் நிமித்தமாக கொழும்புக்கு கடுமையான வேலை செய்து அதில் கிடைத்த அந்த பணத்தை சேர்த்து வச்சு சந்தோஷமாக அந்த நாளுக்காக காத்திருப்பாங்க, பயணத்தை மேற்கொள்வதற்கு. இப்படித்தான் நிறைய பேர் தங்களுடைய உறவுகளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் சித்திரை புத்தாண்டுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக விஜயங்களை மேற்கொண்டு சித்திரை புத்தாண்டையும் சிறப்பாக வரவேற்று அன்றைய தினம் பெற்றோர்களிடத்திலும் பெரியவர்களிடத்திலும் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு அவங்களுடைய எண்ணம் அடுத்த வருடம் எல்லாம் சந்தோஷமாக அமையணும் அப்படின்ற அமைப்பில் நிறைய பேர் அந்த வாழ்த்தை பெற்றுக்கொண்டாங்க. சில நேரங்களில் துக்ககரமான செய்திகளும் காதில் நாங்கள் கேட்டோம், செய்திகளில் பார்த்தோம், சமூக வலைதளங்களிலும் பதிவுகள் செய்யப்பட்டிருந்தது. இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, உறவுகளோடு சேர்ந்து மகிழ்ந்திருப்பது ஒரு முக்கியமான விடயம். சில நேரங்களில் நிறைய பார்த்திங்கன்னா ஊர்களுக்கு போகும் பொழுது இந்த ஆற்றினுடைய அழகை பார்க்கணும், அதை ரசிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழணும் அப்படின்றது தான் மனிதனுடைய ஆசை. சில காரணங்களுக்காக தான் நகரத்தை நோக்கி அவனுடைய பயணம் அமைந்திருக்கும் எப்பொழுதும். அப்போ ஊருக்கு போனோம் அப்படின்னா அந்த இயற்கை வயல்வெளியாக இருக்கட்டும், ஆற்றினுடைய ஓட்டமாக இருக்கட்டும், நீர்வீழ்ச்சியினுடைய அந்த அழகான தோற்றமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்த்து மகிழணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே கண்டிப்பாக போவாங்க. ஆனால் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது விபத்துகள் நடந்து விடுகிறது. நம்ம அந்த செய்திகளை கேட்கும் பொழுது அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடன் வாழ்ந்த ஒரு மனிதர் இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் வாழும் அந்த காலகட்டத்தில் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் தெரியாத உறவாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த பிரிவினுடைய துயரத்தை எங்களால் உணர முடிகிறது. இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. தந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த 4 ஆண் குழந்தைகளும் தந்தையை காப்பாற்றுவதற்காக ஆற்றில் அவங்க நீந்தி தந்தையை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் கரை சேர்ந்துட்டார் தந்தையோட. மற்ற 3 ஆண் பிள்ளைகளும் தவறிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 30, 25, 28 வயது நிரம்பியவர்கள். அவங்க கொழும்புல வேலை செய்துட்டு அந்த விடுமுறைக்காக அந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வீட்டுக்கு போனவங்க. அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவர்கள் அந்த புத்தாண்டை கொண்டாடிய பிறகு வேலைக்கு திரும்பணும் அப்படின்ற எத்தனை கனவுகளோடு போயிருப்பாங்க. இந்த இடத்துல அப்பாவை காப்பாற்றினோம் என்ற ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி இருந்தாலும் பிள்ளைகளை துளைத்து விட்டோமே என்று அந்த அப்பாவுக்கு இவ்வளோ ஒரு வேதனை இருக்கும் இல்லையா? அதனால் எப்பொழுதுமே ஆற்றுக்கு போகாதீங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது, நீரோட்டத்தில் விளையாடாதீங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா மழை வீழ்ச்சி குறைவு தான். ஆனால் இந்த ஆற்றினுடைய வேகம் எப்பொழுது அதிகரிக்கும், எப்பொழுது வேகம் குறைவாக இருக்கும் அப்படின்னு யாராலையுமே யோசிக்க முடியாது. மழை கிடையாது, வெள்ளம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் அதை யோசிக்காமலே குடும்பமாக ஆற்றில் இறங்கி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விபத்தை சந்தித்தது கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு குடும்பத்தில் 9 பேர் ஆற்றினுடைய அந்த அழகை பார்த்து ரசிப்பதற்காக போயிருக்காங்க. அந்த ஆற்றில் பெரிய அளவு தண்ணியும் கிடையாது, ஆனால் ஆழம் இருக்கிறது. நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எங்களுக்கு தெரியாது, புது ஊர் புது இடம். சில நேரங்களில்
அந்த ஆற்றினுடைய ஆழம் எப்படி இருக்கும், அந்த நீரோட்டம் அதெல்லாம் தெரியாது. தண்ணியை பார்த்தா இறங்கிட்டோம், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நாங்கள் போவோம். அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியுமா அந்த ஆற்றினுடைய வேகம், அந்த ஆழம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதை அறிந்து செயல்பட்டால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேட்கும் பொழுது அதில் வந்து சிறுவர்கள் அடங்கியிருக்கிறாங்க. வேதனையாக இருந்தது. உறவுகளோட சந்தோஷமா புத்தாண்டை கொண்டாடி விட்டு ஊர் திரும்பணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விபத்தை சந்திச்சிட்டாங்க. இந்த பாதைகளில் விபத்துகளும் அதிகமாக இடம் பிடித்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு 4 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 40-50 மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பது தகவல். அப்போ இது எல்லாம் எப்படி அப்படின்னா, போகிற இடத்துக்கு பாதுகாப்பாக போங்க, குடும்பத்தோடு போகிறீங்க, நண்பர்களோடு போகிறீங்க, கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. நிறைய பேர் வந்து சில நேரங்களில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தோஷம் அப்படின்னா குடும்பத்தோடு இருக்கிறது தான் சந்தோஷம். ஆனால் இந்த மது பழக்க வழக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அதையும் சேர்த்துக்கிறாங்க இந்த சந்தோஷத்தில். அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் சில நேரங்களில் விபத்துகள் கூட ஏற்பட்டு இருக்கிறது. அதையும் தவிர்க்கலாம், நினைத்தால் நீங்கள் தவிர்க்கலாம். உங்களால் மற்றவர்களுக்கு கூட சில நேரங்களில் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் நினைத்தால் அதை தவிர்க்கலாம். ஏன்னா இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 நாளைக்கு முன்பே பார்த்திங்கன்னா மதுபானங்களை வாங்கி வச்சுக்குவாங்க இல்லையா வீடுகளில். இதையெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். சில நேரங்களில் இந்த மாதிரியெல்லாம் இருந்து வாகனங்களை செலுத்தும் பொழுது கூட பாதிப்புகள் ஏற்படும். அதனால் நிறைய விபத்துகள் நடைபெற்றிருக்கிறது. இனி வரும் காலங்களில் நாங்கள் விழிப்பாக இருக்க பழகிக்கொள்வோம். எப்பொழுதுமே விழிப்பாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், அவதானமாக இருக்கணும், சிந்திச்சு செயல்படணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து கற்றுக்கொள்ளணும். அன்றாடம் இதை நினைவில் வைத்து கொள்ளணும். அதனால் இனி வரும் காலங்களில் ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும், சந்தோஷமாக கொண்டாடுங்க. அதுக்கு தானேங்க ஓடி ஓடி உழைக்கிறோம். சந்தோஷமாக கொண்டாடுங்க, பாதுகாப்பாக கொண்டாடுங்க. சில நேரங்களில் இவ்வாறான விபத்துகளை தவிர்க்க முடியுமா அப்படின்றதையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் சில கதைகளை சொல்லும் பொழுது அந்த கதையை எப்படி நகர்த்துவது, அந்த கதைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பது, அந்த கதையில் பயணித்தவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் யோசித்து சொல்லும் பொழுது கஷ்டமாக இருக்கும் சில கதைகளை சொல்லும் பொழுது. இந்த கதை அப்படிதான். இந்த நண்பர் குறிப்பிட்டிருக்கிறார், கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கதை. இதுவும் ஒரு விடுமுறை நாட்களுக்காக அவங்க வந்து உறவினர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா 1 வருடத்திற்கு காத்திருந்து அந்த விடுமுறை அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போது கொண்டாட்டம், எல்லாருமே வந்து குடும்பமாக ஒரு வாகனத்தை பதிவு செய்து பயணிக்கிறாங்க. அந்த வாகனம் என்ன அப்படின்னா, சில நேரங்களில் வந்து ஒரு வாகனத்தை நீங்கள் பதிவு செய்து அந்த வாகனத்தில் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா வாகனம் நல்ல நிலையில் இருக்கிறதா, அதுக்கு வந்து அவர்கள் அந்த வாகனத்தை சரியாக அவங்க பராமரிச்சிருக்காங்களா அப்படிலாம் பார்த்து நீங்கள் செயல்படுங்க. ஏன்னா இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்னா, இவங்களும் ஒரு வாகனத்தை வந்து புக் பண்ணி அவங்களுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. இந்த விடுமுறை நாட்கள் மாதிரி தான், ஒரு 4 நாட்கள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு குடும்பமாக. இந்த வாகனம் மலையகத்தை நோக்கி பயணிக்கிறது. எத்தனை வளைவுகள் இருக்கும், எத்தனை பள்ளங்கள் இருக்கும், ரொம்ப அவதானமாக நிதானமாக பயணிக்கணும்ல. இந்த குறிப்பிட்ட ஓட்டுநர் வந்து ரொம்ப வேகமாக வந்து வாகனத்தை செலுத்தியிருக்கிறாரு. அது என்னென்னா, ஒரு பள்ளம் வரும்பொழுது அவருக்கு அந்த வாகனத்தினுடைய நிலை கட்டுப்பாட்டை இழந்த ஒரு சூழ்நிலையில் அந்த வாகனம் பயணிக்க ஆரம்பிக்குது. என்னென்னா பிரேக் சரியாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில் வந்து அவருடைய வாகனம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மோதப்பட்டதுனால அந்த வாகனத்தில் பயணித்தவர்களுக்கு அதிகமான ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பள்ளத்துக்குள் அந்த வாகனம் உருண்டு ஓடி போகாமல் இருப்பதற்காக அந்த மரங்கள் பிடித்து கொண்டாலும் விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த குடும்பத்தினுடைய தலைவருக்கு கால்கள் அகற்றப்பட்டிருக்கு. ஏன்னா ரொம்ப அதிகமான பாராதூரமான விபத்தை அந்த கால்கள் சந்தித்ததுனால ஒரு காலை வந்து கண்டிப்பாக அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்போது அந்த விபத்து வந்து எத்தனை ஒரு ரணத்தையும் எத்தனை ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். சந்தோஷமாக தான் உறவினர்கள் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ கூட அந்த நண்பருக்கு அதை நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்குமா, தன்னுடைய ஒரு நண்பர்களே அப்படி நடந்துருச்சு,
அவருக்கு இன்னும் அது ஒரு மனசுக்குள்ள ஒரு கோபம் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அப்படி ஒரு வாகனத்தை செலுத்த முடியும்? ஒரு வாகனத்தை நடத்தும் ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த வாகனத்துக்குரிய சரியான பதிவுகள் மாத்திரமில்லை, பராமரிப்பு, அது எல்லாம் அவங்க எங்கே போகிறாங்க, எப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க, எத்தனை பேர் போகிறாங்க, அதை நம்ம சரியாக பண்ண முடியுமா, அந்த வாகனத்தை செலுத்துபவருக்கு அந்த சரியான திறமை இருக்கிறதா, அதையெல்லாம் பார்க்கணும் தானே. இப்படியெல்லாம் சும்மா ஒரு தொழில் ரீதியாக வெறுமனே தொழில் ரீதியாக அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எத்தனை விபத்துகள் ஏற்படும் அப்படின்றது அந்த நண்பர் மிகுந்த ஒரு வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அதனால் நீங்கள் உங்கள் பாதுகாப்பை நீங்களே பார்த்துக்கணும். அதனால் கவனமாக எந்த ஒரு பதிவுகளையும் மேற்கொள்ளும் பொழுது பார்த்து செயல்படுங்க. சொந்த வாகனமாக இருந்தாலுமே நிதானமாக அமைதியாக வாகனத்தை செலுத்துங்க. கவலையான செய்திகள் அன்றாடம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளை திருப்பும் பொழுதும் தலைப்புகள் கஷ்டத்தை ஏற்படுத்தும், கவலைகளை ஏற்படுத்தும். நாளை எப்படி நகர்த்த போகிறோம் அப்படின்னு யோசிக்க வைக்கும். எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை யோசிக்க வைக்கும். அப்படித்தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நம்ம இப்போ நம்ம ஒரு வேகமான உலகத்தில் இருக்கோம், தொழில்நுட்பத்திலுடைய உச்சத்தில் இருக்கோம் அப்படிலாம் நாங்கள் சொல்லிக்கிட்டாலுமே அது ஒரு பொற்காலமாக தெரியலை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அம்மா அப்பா அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த சந்ததிகள் வாழ்ந்த காலகட்டம் தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கவில்லை. ஆனால் நிம்மதி இருந்தது. அந்த நிம்மதிக்கு நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. எங்கே போய் அந்த நிம்மதியை தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஆனால் அவர்களுக்கு அந்த நிம்மதி இருந்தது, சந்தோஷம் இருந்தது, கிடைத்ததை வைத்து மகிழ்ந்திருந்தாங்க, உறவுகளோடு மகிழ்ந்திருந்தாங்க. தாங்கள் உழைத்த பணம் திருப்தியை அவர்களுக்கு கொடுத்தது. அந்த உழைத்த பணத்தை செலவழிப்பதற்கும் சரியாக இருந்தது. அப்போது ஒரு நிறைவு இருந்தது, பதட்டம் இருக்கவில்லை, நோய்கள் அதிகமாக இருக்கவில்லை, மன அழுத்தம் அதிகமாக இருக்கவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, வருமானம் அதிகமாக இருந்தாலும் செலவு அதற்கு ஏற்றாப்போல் இருக்கிறது, வருமானத்திற்கு சமனான செலவு தான் இருக்கிறது, சேமிப்பு என்பது குறைந்து விட்டது. இதனால் நிறைய பேருக்கு மன அழுத்தம் என்பது அதிகரிச்சிருக்கு. நாளைய நாள் எப்படி இருக்கும், குடும்பத்தை எப்படி பார்க்கறது, குழந்தைகளை எப்படி வளர்க்குறது, உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, நாங்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய நிகழ்வையும் பார்க்கும் பொழுது என்ன யோசிக்கிறது அப்படின்ற அளவுக்கு நாங்கள் பயணிக்கும் ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த நண்பரும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டு எவ்வளவு காலம் தங்கியிருந்து வேலை பார்க்கறது, அந்த வேலை பார்த்து நாங்கள் வரும்பொழுது அந்த குழந்தைகளோடு இருக்கும் அந்த காலம் என்பது குறைந்து விடுகிறது. அவங்க வளர்ந்து பெரியவங்களாயிடுவாங்க, அவங்களுடைய தேவைகளும் வித்தியாசமாக அமைஞ்சிடும் இல்லையா. எப்பொழுதுமே அந்த அந்த சின்ன உலகம் என்பது அவர்களுக்கும் இல்லாமல் போய் கொஞ்சம் பெரியவங்களாக மாறிடுவாங்க. அப்போ இதையும் நாங்கள் தவற விட்டுடுவோம். அப்போ குடும்பத்திற்காகத்தான் நிறைய பேர் வெளிநாடுகளில் வேலை செய்ய போகிறாங்க. அது மாதிரி தான் தானும் போய் வேலை செய்துட்டு வரும்பொழுது 5 வருடம் கழித்து வரும்பொழுது பிள்ளைகள் அப்படியே 10 வயதை தாண்டி போயிட்டாங்க. படிப்பு, பாடசாலை, நண்பர்கள் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வட்டம் மாறிட்டு, அப்போது இதில் நாங்கள் நிறைய விடயங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விடயங்களை தவற விட்டோமோ, அந்த குழந்தைகளோட அந்த வாழும் காலங்கள் குறைந்து விட்டது. அப்போ எது சந்தோஷம் அவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விடயம் தான் இல்லையா. ஓடி ஓடி உழைக்கிறது யாருக்காக? குடும்பத்திற்காக தானே. அந்த குடும்பத்தோடு நம்ம இருக்கும் காலம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த சந்தோஷம் நிரந்தரமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எங்கள் அம்மா அப்பா, பாட்டி, தாத்தா எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தாங்க. ஏதோ ஒரு தொழில் இருந்தது, அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா அதற்கு ஏற்றால் போல் அவங்களுக்கு வேலை கிடைத்தது, அதனால் ஒரு நிறைவும் இருந்தது. ஆனால் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை என்பது எதை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல நாடுகளுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் ஆனால் அதற்கான சரியான ஒரு நேரமாகவும் இது இருக்கவில்லை, அமையவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்பட்டிருக்கும் நிலைகள், பதட்டங்கள், காலநிலை மாற்றங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் என்ன வாழ்க்கை அப்படின்னு தோணுதில்லை. ஆனால் நம்பிக்கையோட வாழ முயற்சி பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. நாளை உலகம் கண்டிப்பாக ஒரு பாடல் இருக்குது, வெள்ளை பூக்கள் உலகம் முழுவதும் மலரட்டும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அது ஞாபகம் வருது எனக்கு. அந்த மாதிரி சமாதானமான ஒரு உலகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த எண்ணத்தை உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள். அவர்கள் இடத்திலிருந்து அந்த நல்ல விடயம் நாளை சமுதாயத்திற்கு வரட்டும், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அவர்கள் மூலமாக வெளி உலகத்திற்கு வரட்டும். ஒற்றுமையாக வாழ பழகிக்கொள்வோம் அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து நல்ல விஷயத்துக்காக நம்ம செயல்படலாம் அப்படின்ற விடயம் இருக்கிறது.
சில நேரங்களில் சில கடிதங்களை பார்க்கும் பொழுது நிறைய நேரம் பேசணும் அப்படின்னு தோணும். ஆனால் நேரம் குறுகியதாக இருப்பதனால் நிகழ்ச்சியில் நான் விடைபெறும் நேரம் வந்துருச்சு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியும் அனைவரும் சந்திக்கும் விடைபெற்றுக் கொள்ளும். நான் கவிதா ராம்குமார். நன்றி. Thank you.